நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்க ஃபோட்டோவும் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவும் ஆட் பண்ணி உங்க மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நம்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்த இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் தேவைப்படும். இதை பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்கை வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்கை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட அந்த எல்லா இமேஜையும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 1:1 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போய்க்கோங்க, வியூ வால் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண போகிற உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஆடானக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஜூம் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டாலோ உங்களோட இமேஜ் ரொம்பவுமே டாப்பில் இருந்தாலோ நீங்கள் 2 வாட்டி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோ மூவ் பண்ணி இது மாதிரி பேஸ் மட்டும் ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கானை வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு உங்களோட அடுத்த இமேஜை ஆட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜையும் 1/1 ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாத்தையும் சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணக்கப்புறம் ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே வந்துக்கோங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல சிசி எஃபெக்ட் இருக்கும். அந்த சிசி எஃபெக்ட்டுக்கு மேலே இருந்து நம்மளுக்கு லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லிரிக்ஸுக்கு நான் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். லிரிக்ஸ்னு டைப் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் ஃபாண்ட் அதாவது நார்மலாக உள்ள ஃபாண்டில் தான் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி இதில் உங்களுக்குள்ள ஃபாண்டுக்கு பதிலாக நான் கொடுத்துருக்க ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல. அதை எப்படி ஃபாண்டை டவுன்லோட் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஃபாண்டை டவுன்லோட் பண்ண தெரியலனா சேஞ்ச் பண்ண தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நான் கொடுத்துருக்க இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெறும் நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. நான் கொடுத்துருக்கிற ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உள்ளே போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, லிரிக்ஸுக்கு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இப்போ கீழே ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃப்ளாப்ஸும் போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே கீழே உள்ள ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த இமேஜை அந்த பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் சேஞ்ச் பண்ணால் அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து உள்ளே ஆட் ஆயிரும். இப்போ நான் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1:1 சொல்லி இமேஜ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த குறிப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குறிப்பு வைக்கோங்க. இதில் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மேலே உள்ள அந்த சர்க்கிளில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். கீழே உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
மேலே உள்ள அந்த சர்க்கிளை நீங்கள் வந்து டச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே கேலரி போயிடும். இதில் நீங்கள் அதாவது பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை சைஸை சேஞ்ச் பண்ண 1:1 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பேஸ் சரியாக தெரிலாட்டி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு லைட் அதே மாதிரி மூவ் பண்ணி பேஸ் மட்டும் ஓரளவு ஸ்க்ரீனில் தெரிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து நான் இமேஜ் கீழே உள்ள பேக்ரவுண்டுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிள், ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட்டு எப்போதும் போல் அடுத்த குரூப் போய்க்கோங்க. அதேமாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் பேக்ரவுண்டு இமேஜுக்கு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் போயிட்டு எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் எல்லாத்துலேயும் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு, ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ்க்கு பதில் அந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தே கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்ச சாங்க்கு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நான் கீழே கொடுத்துருக்க சாங் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. சாங் பிடிக்கலாட்டி அந்த சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் லிரிக்ஸை தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்படியே மேலே வந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போய்ட்டு இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸையும் இதே மாதிரி வரிசையாக செலக்ட் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் அதாவது நீங்கள் எந்த சாங்க்கு வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கு கீழே ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த சாங் தகுந்த மாதிரி லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஆடியோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் சொல்லி டைப்ஸ் பண்ண விரும்பலை. உங்களுக்கு அப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ண தெரியலனா பரவாயில்ல. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அதாவது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே கீழே இருக்கும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் லிரிக்ஸ் எப்படி சிம்பிளாக ஆட் பண்ணுறது சொல்லியிருப்பேன். ஸோ இந்த காப்பி பண்ண எஃபெக்ட்டை அந்த லிரிக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது சாங் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். கீழே உள்ள சாங்கை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸும் டெலிட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த சாங்கும் அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 ஃபுல் ஹெச்டி ஃப்ரேம் ரேட் இருக்கும். அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க.